வகுப்பு முதல் பருவம் அறிவியல் 4ஆம் பாடம். இந்த பாடத்துல உணவுப் பொருட்களை பத்தி தான் பார்க்க போறோம். உணவு அப்படின்னா என்ன? நம்ம வாழ்க்கையில அடிப்படை தேவையில ஒண்ணுதான் உணவு. நமக்கு ஆற்றலை தரக்கூடியது உணவு. இந்த உணவுகள் எங்கேருந்து கிடைக்குதுன்னா தாவரங்கள் மற்றும் விலங்குகள்ல இருந்து கிடைக்குது. நமது உடலை நலமாக வைத்து கொள்ளணும்னா நமக்கு தேவையான ஊட்டச்சத்து தேவை. அது எங்கேருந்து கிடைக்குதுன்னா நாம் சாப்பிடக்கூடிய உணவுகளிலிருந்து கிடைக்கிறது. இந்த உணவை 2 வகையாக பிரிக்கலாம். என்னென்ன அப்படின்னா பச்சையாக உண்ணக்கூடிய உணவு, சமைத்த உணவு. நீங்கள் இங்கே பார்க்குறீங்க இல்லையா, இந்த படத்தில் பச்சையாக உண்ணக்கூடிய உணவுகள் இவையெல்லாம் பழங்கள் மற்றும் காய்கறிகள். அப்புறம் வேர்க்கடலை, கொட்டைகள் இவை அனைத்தையும் நம்ம பச்சையாகவே சாப்பிடலாம். ஆனால் சில உணவுகளை நம்ம சமைக்காமல் சாப்பிட முடியாது. அது என்னென்ன உணவு அப்படின்னா தானிய வகைகள், அப்புறமேட்டு ரொட்டி, இந்த மாவு வகைகள், இதெல்லாமே கிழங்கு வகைகள் கூட நம்ம சமைக்காமல் சாப்பிட முடியாது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா சமைத்த உணவுகள் இப்படின்னு நம்ம 2ஆக பிரிக்கலாம். இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா சமைத்த உணவுகளில் உள்ள முறைகள் என்ன, சமைக்கும் முறைகள் என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு உணவையும் ஒரு முறையில் நம்ம சமைத்தால்தான் அந்த உணவின் சுவை நமக்கு தெரியும். அது என்னென்ன முறைன்னு பார்க்கலாமா? பாருங்க, இதெல்லாம் தான் அந்த சமைத்த முறைகள். சமைக்கக்கூடிய முறைகளில் முதல் முறை என்ன? கொதிக்க வைத்தல். அதாவது இந்த கொதிக்க வைத்தல் முறையில் எந்த உணவை சமைப்போம்னா நம்ம செய்யக்கூடிய சாப்பாடு இருக்கு இல்லையா, அதை கொதிக்க வைத்து தான் செய்வோம். அடுத்தது பாருங்கள், நீராவியில் வேக வைத்தல். அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய இட்லி, கொழுக்கட்டை இதெல்லாம் நீராவியில் வேக வைப்போம். அடுத்த 3வது முறை பொரித்தல். 4வது முறை எண்ணெயில் பொரித்தல். 5வது வறுத்தல். அடுத்தது அனலில் வேக வைத்தல். அதாவது நெருப்பினுடைய அனலிலேயே வேக வைத்து உணவை சமைத்து சாப்பிடக்கூடிய இதுதான் சமைக்கக்கூடிய முறைகள், சமையல் செய்யக்கூடிய முறைகள். சரி, சமையல் செய்வதனால் என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா நம்ம சமைச்சு சாப்பிடும்போது ஊட்டச்சத்து உடனடியாக செரிமானம் அடைய உதவுது. சீக்கிரமாக என்ன ஆகும்னா ஜீரணம் ஆகிடும். அடுத்து உணவை விரும்பும் தன்மை, மனம், சுவையுடன் தயாரிக்க உதவுகிறது. நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம சமைச்சு நமக்கு காரம் அதிகமாக வேணுமா கம்மியாக வேணுமா அந்த மாதிரி சுவையாக சமைக்கிறதுக்கு உதவுது. 3வது பயன் என்னென்னா தீங்கு விளைவிக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை, அதாவது கிருமிகள் எல்லாம் சமைக்கும்போது என்ன ஆகும்னா அழிந்துவிடும். ஸோ நம்ம ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்ணுன்னா சமைத்து உண்டால் மட்டுமே எந்த கிருமிகளும் நம் உடலில் சென்றடையாமல் இருப்பதற்காக தான் சமைக்கிறோம். இதுதான் இந்த உணவு பற்றியான நமக்கு 4ஆம் வகுப்பு புக்கில் கொடுத்துருக்க தலைப்புகளில் உள்ள கருத்துக்கள். தேங்க்யூ.